Hello friends, welcome to Chillied Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா ஸ்பைசியான செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம். மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: தனியா 4 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 12, சோம்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், நட்சத்திர சோம்பு 2, ஜாவித்ரி 2, பட்டை 2, கல்பாசி 1/2 ஸ்பூன், லவங்கம் 3, கருப்பு ஏலக்காய் 1, ஏலக்காய் 3. முதல்ல எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ணி அதில் தனியா லைட்டாக வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓமம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தீயாமல் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். ரோஸ்ட் ஆகிடுச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிளகு, வெந்தயம் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சு, மாற்றிக்கலாம். இப்போது நட்சத்திர சோம்பு, ஜாவித்ரி, கல்பாசி, பட்டை, கருப்பு ஏலக்காய், ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். ரெடி ஆயிடுச்சு, மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்த உடனே கசகசா சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பண்ணலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ண தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், நம்ம அரைச்ச செட்டிநாடு மசாலா 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உருளைக்கிழங்கை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி, உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக வேக வைக்காதீங்க, இந்த மாதிரி 90% வெந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு, தண்ணியை வடிகட்டிடுங்க. பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பொடி, லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச செட்டிநாடு மசாலா, சிவப்பு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஸ்பைசியாக டேஸ்டியான செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.